அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். மீனம்ன்றது ஒரு நீர் ராசி. அது மட்டும் இல்லை, இந்த ராசி ஒரு உபய ராசி. உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக 7.5 சனியிலையும் ஜென்ம சனியாக இப்போ நடக்கிறது. உங்கள் ராசியாதிபதி 4வது வீட்டில் இருக்கார். ஸோ வீடு வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு அப்புறம் விலகி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக அந்த மீன ராசின்னு இருக்கு இல்லையா, அது நீர் ராசி, அது உபய ராசின்றதுனால இவங்க பொதுவாக எல்லா காரியங்களையும் கொஞ்சம் யோசித்து பண்ணுவாங்க, கரெக்டாகவே பண்ணுவாங்க. நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்க மாட்டாங்க. ஒரு தடவை யாருன்னு இது பேசிட்டாங்க, திரும்ப அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோச்சுக்குவாங்க, பெரிய விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குன்னு தனித்தனி ஒரு பெக்குலியர் ஒரு குணம் இருக்கும். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால இவங்க பேசும்போது கடுமையாக பேசிவிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதே செவ்வாய் தான் இவங்களுக்கு 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறது. அதனால் பொதுவாக இவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்களோட ப்ரேயர்லாம் வச்சாங்கனாலே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பொதுவாக முருகனை வணங்கினாலே குடும்பம் 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். 2ஆம் இடம்ன்றது குடும்பம் ஸ்தானம், வாக்குஸ்தானம், பணஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம், வெற்றிகளை அருளக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம், பலவிதமான வெளி தொடர்புகளை, தூரதேச பிரயாணங்களை அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அது ரெண்டுக்குமே அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால பொதுவாக இவங்க முருகனை வணங்கினாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாக வணங்கி பாருங்க, தெரியும். ஸோ அதனால் பொதுவாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு நம்ம இப்போ சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதில்ல. ஜென்ம சனின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். கைகால் வலி, ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், இந்த காரியம் நடக்குமோ நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு, அடி மனசில் எதையானு நினச்சி ஒரு கவலை, ஒரு நெய்னு ஏதானும் ஒரு நினச்ச ஒரு கவலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாக போயிடும், எல்லாத்துலேருந்து வெற்றி கிடைச்சிடும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய லக்ன ராசி அதிபதி அவர் 5வது வீட்டிலேருந்து பார்க்க போகிறார். ஸோ இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 6ஆம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செய்கிற தொழிலில் புது புது ஆர்டர் கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் கிடைக்கும், அதில் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை தேடுவீங்க, வேறு வேலை மாறலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வேலை மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். இப்போ 4வது வீட்டில் இருக்குன்னா ஒரு சில பேர் மீனராசியை சேர்ந்தவங்க வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்டி குடிபோகக்கூடிய காலமாக வரும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே பல சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு வருஷம், இந்த 6ஆம் மாதத்துலேருந்து அடுத்த 6ஆம் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும். இது வரைக்குமே மீனராசி வேலைகளை கிடைக்காம இருந்தால் இப்போ வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி மீனராசி கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறது இருக்குது. ஒரு சில பேர் இந்த ராசியில் இருந்தவங்க வீடு கட்டி கொடுக்குறவங்க, மீன் கான்ட்ராக்டர் இல்லாட்டினா இன்ஜினியரு, இந்த மாதிரி கொத்தனார், மேஸ்திரி, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலம் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்பட்டிருக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே அதெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நிலைமை இருக்கும். நீங்கள் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை அதில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலையும் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மாதத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு நிச்சயமாக மேற்படிப்பில் சீட் கிடைச்சிரும். மேற்படிப்பில் நல்ல வெற்றி கிடைக்கும். நிறையா பேருக்கு இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மேல் படிப்புக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி மாணவ செல்வங்களுக்கு நல்லா நடக்கும். அதே நேரத்தில் மீன ராசியில் நீங்கள் இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். கவலைப்படாதீங்க, 6ஆம் மாதத்துக்கு மேலே அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா குரு பார்வை வர்றதுனால அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். இதெல்லாம் அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜென்ம ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் நல்ல தசாபுத்திகள் நடக்கணும். அந்த தசாபுத்திகள் தான் இந்த மேரேஜு, வேலை, குழந்தை, கல்யாணம்,
இது மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் தசாபுத்தியும் முக்கியம். ஸோ தசாபுத்தி நடக்கணும், கோச்சாரத்தில் இந்த கிரகம் வரணும். அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதை பார்த்து நீங்கள் அந்த பலனையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சனி பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் நல்ல முன்னேற்றமான பலன்களை 6ஆம் மாதத்துலேருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு கொடுக்கும். மொத்தம் 2.5 வருஷம் இதில் இருக்கும். ஆல்ரெடி சிக்கல்கள் இருக்கும். இந்த 6ஆம் மாதத்துக்கு மேலே சிக்கல்கள் மறைந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். ஜென்ம சனி ஏற்படுறதுனால உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். அதுக்கு உடனே மருத்துவம் பார்த்துக்குங்க, இல்லாட்டினா தொடர் மருத்துவத்தை ஏற்படுத்திடும். 6ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு வருது அப்படின்னு நடக்கலாம். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் ஏதாச்சும் வேலைகள் நடக்கும், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்லாம் நடக்கும். வீடு பெயிண்ட் வைக்கிறது, இல்லை வீட்டில் ஒரு ரூம் இது பண்ணுறது, இல்லை ரூமில் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். இல்லை நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி அந்த மாதிரியான நடக்கும். எப்படியும் வீடு வேலைகள் நடக்கும். வாகனங்கள் அதை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நடக்கும். இதெல்லாம் இந்த 7 சனி நடக்கும். ஏன்னா நம்ம நடுத்தர வயசை பொதுவாக வச்சு பேசுவோம். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபு, இன்னொன்று வயசானவங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பும் டிபெண்ட்டாக இருப்பாங்க, வயசானவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. நடுவில் இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்க, வேலை பார்க்குறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, குழந்தை பிறகு, இது நடுவில் உள்ளவங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டங்கள் தான் மேக்சிமம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய இடமா இருக்குது. அதனால் நடுவில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் பொங்கு சனியை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 7 சனியாக இருந்தாலும் அது பொங்கு சனியாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொங்கு சனினாலே இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணி லைஃப் உங்களுக்கு செட்டில் பண்ணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக வரார். இந்த சனிபான் உங்களுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம் ரெண்டுக்குமே அதிபதியாக இருக்கிறதுனால இவ்வளோ நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் உடல்நிலையில் கோளாறுகள், மருத்துவ செலவினங்களையும் தருவார்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். செலவினங்கள் நீங்கள் வரவு அளவுக்கு செலவும் உங்களுக்கு யாரும் நல்ல சுப செலவுகளாக பண்ணிக்கங்க. செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்கிறோம். இதான் ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சனி பயிற்சிக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த சனி ஜென்ம சனி இருக்கிறது யாரை வேண்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாக உங்கள் ராசியை குரு பகவான்றதுனால ஒவ்வொரு பிரதோஷமும் விடாமல் நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டே வாங்க. நிச்சயமாக 2-3 பிரதோஷம் போன உடனே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பிரதோஷமும் விடாமல் பிரதோஷத்தன்னைக்கு முடிஞ்ச விரதம் இருங்க. வேலை, ஒருத்தருடைய உடல்நிலை கோளாறுகள், வேலை நிமித்தங்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் விரதம் இருக்கிறது நல்லது. முடியாட்டினாலும் பரவாயில்ல, பிரதோஷத்தன்னைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிடுங்க. அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியனாக சாப்பிடுங்க. விரதம் முடிஞ்சா இருங்க, இல்லாட்டினா வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ ஒரு பிரதோஷம் கூட விடாமல் இந்த சனி ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரெமெண்டஸான முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தரம் பரிசீலனை பண்ணிக்கணும். எல்லாருக்கும் நல்ல பலனே கிடைக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.